வாரம் இலக்கியால பல ட்விஸ்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் படப்படப்பா தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம கௌதம் சும்மா இல்லாம எஸ்எஸ்கே கூட பயங்கரமான சண்டை இழுக்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சும்மா இல்லாம இந்த எஸ்எஸ்கே எப்படியாவது கௌதம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதுக்கு எல்லா காரணம் யாருன்னா பைரவி தான். பட் பைரவி பிளான் பண்ணி எஸ்எஸ்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி போக இலக்கியா நடுவில் போய் கௌதம காப்பாத்துறாங்க. ஸோ கௌதம காப்பாத்திட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் டிரைவிங் பழக போனப்பதான் இதெல்லாம் நடந்தது. திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அடிதடி சண்டையில அடிப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு ஜானுமா பயங்கர டென்ஷன் ஆகி நீ ஆஃபீஸே போகாத அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுலயே கார்த்திக் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு கௌதம். பட் கார்த்திக் பயங்கரமா எரிஞ்சு விழுந்துட்டு போயிடாரு, உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ கார்த்திக் இன்னும் கோவமா தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா கார்த்திகோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பாவம் கார்த்திக் பிரியா கூடயும் இருக்க முடியல, அஞ்சலி கூடயும் வாழ முடியல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சும்மா இல்லாமல் பைரவி இலக்கியாவுக்கும் ஸ்கெட்ச் போட சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கௌதம் பைரவி பேசிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் பயங்கரமாக பைரவியை மிரட்டிட்டு போகிறாங்க. ஆனாலும் சும்மா இல்லை, எஸ்எஸ்கேவை வச்சு இலக்கியாவை கொன்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கௌதமும் சும்மா இல்லாமல் வண்டியை கொண்டு போய் எஸ்எஸ்கே மேலே இடிக்கிற மாதிரி போயிட்டு ஸோ எஸ்எஸ்கேவை மிரட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு. மிரட்டினதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா என்ன தெரியலையே. பைரவி கூட சேர்ந்துட்டு இன்னும் என்னென்ன ஆட்டம் போட போறாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அஞ்சலி பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. வேமா பைரவி கிட்ட 20 லட்ச ரூபாய் பணம் கேட்கறாங்க, கொடுக்க சொல்றாங்க. நான் உங்ககிட்ட சில்லற காசு கேட்கல, 20 லட்ச ரூபாய் கேட்கறேன் அப்படின்னு மிரட்டிலாம் காசு வாங்கிட்டு போறாங்க. அதே நேரத்துல கார்த்திகையும் பாக்குறாங்க. கார்த்திக் யார் கூடயோ ரோட்ல சண்டை போட்டுட்டு பொண்ணுங்களை நம்பாதடா நம்பாதடா அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த வாரத்திலேயாவது கார்த்திக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்களேன், அவரோட லைஃப் செட்டில் பண்ணுங்களேன் கௌதம். ஸோ கார்த்திகை இந்த வாரம் எப்படி பார்த்துக்க போறாங்க, அதே மாதிரி இலக்கியா கௌதம்க்கும் எஸ்எஸ்கே மூலியமா வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறாங்க எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? சிஸ்டர், இந்த பேஷண்ட்டுக்கு நோய் முத்திருச்சு. இனி இவங்களை காப்பாற்ற முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க இறந்துருவாங்க. டாக்டர், நான் செத்துருவேனா? அப்ப நான் என் பிள்ளைய பார்க்க முடியாதா டாக்டர்? கௌதம், கௌதம்! கடவுளே, திடீர்னு எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட கனவு வருது? ஒருவேளை சாவு என்ன நெருங்கிட்டு இருக்கா? ஐயோ ஐயோ, அப்போ கௌதம்க்கு நான் தான் பெத்தவன்னு தெரியாமலே செத்து போயிடுவேனா? அவன் அம்மானு கூப்பிடுறத கேட்காமலே என் உசுறு போயிடுமா? இல்ல இல்ல, கௌதம்க்கு நான் தான் அம்மானு தெரியணும். அவன் மடியில தான் என் உயிர் போகணும். கொஞ்சம் தயவு பண்ணி என் பிள்ளைய விட்டு குடிச்சு அணைக்கி. உனக்கு காசு பணம் வேணுமா? நான் தரேன். உன் ட்ரீட்மெண்ட் கூட நல்லபடியா பண்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். கௌதம மட்டும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வரேன். ஜானகி எந்த காலத்திலயும் நான் தான் அம்மாங்கிறத சொல்ல விட மாட்டா. அவ அனுமதிக்காம இலக்கியாவும் கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டா. இவங்களுக்காக காத்திருந்தா பெத்த புள்ள இருந்தும் நான் தான் ஆதரவு இல்லாம போயிடுவேன். இல்ல, நான் யாரும் இல்லாதவ இல்ல. எனக்கு என் புள்ள கௌதம் இருக்கான். உடனே கௌதம் கிட்ட நான் தான் அம்மான்னு சொல்லி ஆகணும். கௌதம் இந்நேரம் தான் ஆபீஸ்க்கு வருவான். நேரா அவனை அங்க போய் பார்த்து உண்மை சொல்லிட வேண்டியதுதான். ஆனா எப்படி இங்கிருந்து போறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம